ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த இன்னும் 75 நாட்கள் தான் உள்ளன. அதனால் அரசியல் பரபரப்பு தொற்றியுள்ளது. ஜல்லிக்கட்டு குறித்து பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். நடுவர் மன்றத்தை உச்சநீதிமன்றமே உத்தரவு போட்டாலும் நாங்கள் அதை அமைக்க மாட்டோம், அதை அமைக்கக்கூடிய உத்தரவை நீங்கள் பிறப்பிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் போய் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி, நம்மை கேள்வி பேசுகிற மத்திய ஆட்சி போய் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறீங்களே. அப்படி செய்யற நீங்க ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுகிற போது அப்ப ஏன் போய் நீங்க போட உங்களுக்கு உத்தரவில்லை என்று சொல்லக்கூடிய யோகித அருகதை இந்த பிஜேபி ஆட்சிக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீர விளையாட்டுகளிலே ஜல்லிக்கட்டு ஒன்று. ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும். இது தமிழ்நாட்டினுடைய தொடர்ந்து வருகிற கலாச்சாரத்தினுடைய தொடர்ச்சி, பண்பாட்டினுடைய தொடர்ச்சி. தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை, பண்பாட்டை, கலையை, இலக்கியத்தை, தமிழ்நாட்டினுடைய வீரத்தை, இளைஞர்களுடைய தியாகத்தை, வீரத்தை முன்னிலைப்படுத்தி நடக்கிற இந்த விழா நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். பிஜேபியில் இருக்கிற சில அமைச்சர்கள் கூட இதற்கான சட்டம் நிறைவேற்றப்படும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட பல பேர் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த ஆண்டாவது கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு அனுமதி கிடைக்கிற விதத்திலே மத்திய அரசு அதற்கான சட்டம் தேவைப்பட்டால், திருத்தம் தேவைப்பட்டால் திருத்தி ஜல்லிக்கட்டை தமிழ்நாட்டிலே அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரசினுடைய நிலைப்பாடாகும். காளைகளை காட்சி பொருளில் இருந்து எடுத்து எவ்வளவுதான் தடங்கல்கள் இருந்தாலும் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்பதில் மத்திய தலைமையும் மாநில பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய அமைச்சர்களும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் செய்த துரோகத்தை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக செய்யாது. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஏதாவது தடைகள் வந்தால் கூட அந்த தடைகளை தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்கு சட்ட அமைச்சகம் அதற்கான பணியை மேற்கொண்டு வருகிறது.